திரு சத்யன், இருதுருவ அரசியலுக்குள்ள திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு ஆண்டு காலம் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. அதிமுக இருக்கணுமா? திமுக விரும்புது, அவங்க தான் இருக்கணும், நாங்க தான் 2 பேர் தான் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா அதை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா பாஜக சார்பு நிலை, RSS சார்பு நிலையில அது பலவீனமாக அதிமுகவுக்கு இருப்பதாக தான் திரு பிரசன்னாவும் சொன்னார். அதாவது ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு. நரேட்டிவ் செட் பண்ணுறதுல கை வந்த கலை திமுகவுக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரை சார்ந்திருக்காங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. இங்கே கூட்டணி அமையப்பெறக்கூடிய விஷயங்களை முடிவெடுக்க போகிறது அதிமுக, எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். இப்போ பாஜக சார்பு நிலைங்கிறது எங்கே வருது? 2 உதாரணம் சொல்லலாம் வேகமாக, இடைமறிக்காமல் இருந்தால். இதே பாஜக மத்தியில் ஆளுகின்ற போது, கூட்டணியில் இருந்தபோது தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத 7.5% நீட் உள்ஒதுக்கீடு கொடுத்தது அஇஅதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. சாத்தியப்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார். 11 மருத்துவக் கல்விகள் ஒரே ஆண்டில் கொண்டு வந்தது. அதனால் இந்த கூட்டணி இணக்கம் என்பது கொள்கையினால் அல்ல, மக்கள் நலன் சார்ந்தது. அதனால் இது வேணும்னே ஒரு சித்தாந்தத்தை முழுங்குறாங்க. இவங்க பி டீம், இவங்க அடிமை இனிமேல், இதெல்லாம் அவங்களோட முயற்சி, திமுகவோட முயற்சி. ஏன்னா அவங்களோட சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வேதனை தான் இருக்குது. நண்பர் பிரசன்னா அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியே லைனாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஃபிஸ்கல் டெபிசிட்டில் என்ன பர்சன்டேஜ் RBI சொல்லுதோ அதான் கடனாக வாங்கியிருக்கேன்னு, அதே தான் அதிமுக காலத்தில் இருந்துச்சு. அந்த வரம்பு, இந்த வரையறை என்னவோ அந்த வரையறை தான் நாங்கள் கடன் வாங்கணும். 5,18,000 கோடி கடன் விட்டு போயிட்டாங்க, அதை அடைச்சோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நாளைக்கு மரியாதைக்குரிய பிரசன்னா அவர்கள் அஇஅதிமுக விட்டு சென்ற கடனில் எவ்வளோ கடனை அடைச்சாங்க, அப்புறம் ஏன் 4 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க? வரியை ஏற்றுனதுல மட்டும் மின்சார சொத்து அனைத்து வரியும் ஏற்றி மக்களை சொன்ன கருத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. 1,18,000 உங்க புரிதலுக்காக சொல்றேன், காசுலாம் எங்க போச்சு? உங்க புரிதலுக்காக சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்க கூடாது. சரி சத்யன் பதில் சொல்லட்டும். முதல் சுற்றுல எல்லாருக்கும் நேரம் கொடுத்தாச்சு, அவர் பதில் சொல்லட்டும். கடன் கொடுக்க கூடாதுன்னு RBI இன்னைக்கு சொல்ல. பிரசன்னாக்கு வேணா நான் தரவுகள் தரேன். GDP -4.5. நான் தரவுகள் தரேன். -4.5ல பிரசன்னா நான் தரவுகள் தரேன். RBI இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்க கூடாது, அந்த கடனை பெறுகிற தகுதி தமிழ்நாட்டுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் பேசுனீங்கன்னா கேட்காது. சத்யன் அவர் பதில் சொல்லட்டும். இல்ல நீங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8.6. சத்யன் பதறாதீங்க. சரி, நம்ம இல்ல தலைப்பு அதுவும் இல்ல, தலைப்பு நம்ம பொருளாதாரம் தொடர்பா நம்ம இன்னைக்கு தலைப்பு வைக்கல, நம்ம இருதுருவ அரசியல் தான் தலைப்பா வச்சிருக்கோம். அதுக்கு அவருக்கு நான் விளக்கம் வாங்குறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. இல்ல சத்யன் ஒரு நிமிஷம் பிரசன், நான் வரேன். அவர் சொன்ன இல்ல சரி சார், அது விளக்கம் சொல்லியாச்சு. நீங்க சொன்னீங்க, அவர் பேசினாரு, அதுக்கு நீங்களும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நம்ம அதுலயே நீடிக்க வேண்டாம். நீங்க சொன்னதை தான் நான் அவர்கிட்ட கேள்வியா கேட்கிறேன். இல்ல பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்ன, நாங்க பாஜகவை எதிர்த்தும் நாங்க இங்க திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம். 7.5% இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது எலெக்ஷனுக்கான கூட்டணி. ரொம்ப குறிப்பா திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றுவதற்காக பாஜகவுடன் இணைந்திருக்கிறோம். அவ்வளவு. சரிங்க சார். தலவாய் சுந்தரத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினார்? அப்ப சேர்த்துக்கிட்டார். ஏன் நீக்கினார்? ஏன் சேர்த்தாருன்னு நான் கேட்கல, ஏன் நீக்கினார்? RSS பேரணியில் கலந்து கொண்டது. கடந்த வாரம் SP வேலுமணி என்ன பண்ணார்? அதே RSS பேரணியில் கலந்துக்கிட்டார். KV முன்னுசாமி அமித்ஷாவை என்ன சொன்னார்? ராயபுரத்தில் இருக்கிற எங்க அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் என்ன சொன்னார்? அதுவும் ஊழியர் கூட்டத்தில், இந்த அடிதடிலாம் நடந்துச்சு இல்லை, அந்த ஊழியர் கூட்டத்தில் தேவையில்லாத சுமையை எங்கள் தலையில் வச்சுக்கிட்டு எங்களை தலைன்னு அலைய விடுறாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லை சார்? அது எதனால சார்? இது பொருந்தா கூட்டணி. எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் 1000 முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய நோக்கம் பாஜகவை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அதே புள்ளிதானே திமுக எதிர்ப்பு. நான் திரும்பவும் சொல்றேன்ல, இப்ப அவங்க சொல்றது கொள்கை என்பது என்ன? மதவாதத்தை வேறறுக்க வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக மதவாதத்தை வேறறுப்பதும் மதச்சார்பின்மையை இந்தியாவினுடைய முகமாக காட்டுவதுதான் எங்கள் கொள்கையினுடைய நோக்கம்ங்கிறத பல முறை எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் கைகோர்த்து சொல்லியிருக்கோம். இதுதான் கோவில் தான் முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி நான் திரும்ப பேசணும்னு நான் சொல்றேன்.
ஏன்னா இங்கே மக்கள் தெளிவா இருக்காங்க. பள்ளிக்கூடம் வேணுமா, கோயில் வேணுமான்னா எழுத்தறிவித்தவன் இறைவன்னா இங்கதான் நற்றிணையில எழுத்தறிவித்தவன் இறைவன். இங்க பாடம் சொல்லி கொடுப்பவன். கோயில்லாம் வேணாம் எங்களுக்கு, பள்ளிக்கூடம் வேண்டாம், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம்னா. ஏன் இதை சொல்லுகிறோம்னா இந்த இடத்துல பாஜகவினுடைய ஆதரவாக இல்லை, பாஜகவினுடைய கொள்கை பிரச்சாரகராக, பாஜகவினுடைய உண்மையான தலைவராகவே எடப்பாடி மாறிவிட்டார். நான் இன்னைக்கு அவரை நான் நக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணல, ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன். எம்ஜிஆர் அண்ணன் வந்து 2 வரலாறு சொன்னார்ல, எம்ஜிஆர் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு. 1982 மார்ச் மாசம் இதே டெல்லியில எம்ஜிஆர் அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரனோடு போன போது RSS ஒரு காட்டுமிராண்டி கும்பலை போல எங்களை தாக்க முற்பட்டது, இன்னும் குறிப்பாக பன்ருட்டி ராமச்சந்திரனை கீழே தள்ளினார்கள், இது அயோக்கியத்தனமானது, கண்டிக்கிறேன், இவர்களை அனுமதிக்கவே கூடாது இந்தியாவில் தீர்மானம் போட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஓகே, திரு பெருமாள் மணி, பாஜகவுடன் இணைத்தோ அதிமுகவை தனிச்சோ, கூட்டணியாகவோ தனிச்சோ, இந்த கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளதான் நடந்துட்டே இருக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக, இல்ல திமுக வெர்சஸ் அதிமுக பிளஸ் பாஜக, அப்படிதான் நடக்கு. அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே, இருதுருவ அரசியலுடைய தன்மையை இந்த உரையாடலுக்குள்ளேயே, இல்ல நீங்க சொல்றது கதையாடலுக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு இல்ல என்னன்னா, இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மெல்ல மெல்ல வந்து முன்னேற்ற கழகங்களுக்கு இருந்த ஒரு தன்மையை அஇஅதிமுக இழந்து அது ஒரு பாஜகவினுடைய தன்மையை அது பெறுகிறது அப்படிங்கிற இடத்துல இவங்களை வந்து பாஜகவினுடைய கொள்கைக்குள்ள, நீங்க இன்றைக்கு சித்தாந்தத்துக்குள்ளேயே கொண்டு அவங்க அதிமுகவை அடைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் அடைக்கிறது இருக்கட்டும் சார், நீங்க உங்க கருத்து என்ன? அவங்க அடைக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, அதை இல்ல நீங்க சொல்லுங்க. அதிமுக போக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல முடிச்சிடறேன் சொல்லுங்க. என்னன்னா, இதே நேரத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடித்துக் கொண்டு விஜய் மேலெழும்பி வருகிறார். அதை தான் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இந்த மண்ணில் இவங்க நீண்ட காலமாக ஒரு அரசியலை முன்னேற்ற கழகங்கள் எடுத்திருக்கின்றன. அப்போ அந்த தன்மை இதுவரை அவங்களுக்கு மாறாம இருந்தது. அவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுப்பாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் அதிமுக ஒன்னும் புறம் தள்ளல. ஆனா அவங்க மேல எப்படி அப்படி ஒரு கலை முனுசாமி பேசிடுறாரு, செல்லூர் ராஜு பேசிடுறாருல. ஆனா இப்ப ஐயா பிரியன் ஒரு அறச்சீற்றத்தோட கேட்கிறாருல்ல, நீ ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, அதை சொல்லு, உன் நிலைப்பாடு என்ன? இப்ப நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக கூட என்னோட நிலைப்பாடை சொல்லணும்னா அஇஅதிமுக தோக்கி பிரசன்ன அந்த கேள்வியை கேட்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதிமுகவை விட பாஜக எதிர்ப்ப விஜய் தீவிரப்படுத்துறதுனால நீங்க வந்து இது ஒரு விஷயம் இல்ல, இதை மட்டும் முடிச்சிடுறேன். அமித்ஷா சொல்றது, அடுத்து இன்றைக்கு ஐயா எடப்பாடி பேசினது, இதுல எல்லாம் அஇஅதிமுகவினுடைய தன்மையவே திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுது. அப்போ அந்த இடத்துல ஐயா விஜய் அவர்களுடைய வருகை வருது. அது அதிமுகவா மாத்திக்குதா, திமுக மாத்துதா? அவங்க நடந்துக்கிறதா சொல்றாங்க. அவங்க நடந்துக்கிறதுனால திமுக விமர்சிக்குதா? இல்ல ரெண்டு ஒண்ணு இல்ல. இந்த கேள்வி நீங்க ஒரு அரசியல் இல்ல என்ன தாண்டி கூட போலாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களை தப்பா சொல்லல. இல்ல நீங்க என்ன தப்பா சொல்ல, நீங்க ஒரு பார்வையாளர் அரசியல் ஆய்வாளர்ங்கறனால ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு நேத்திக்கும் கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேசிய பேச்சு ஏற்புடையதுன்னு நீங்க நம்புறீங்களா சார்? பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அவங்க அந்த சுருக்கமா ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? இல்ல சத்தமா சொல்லுங்க. இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்ல நான் நிறைய நேரம் கொடுத்தாச்சு. நான் வந்து நடப்பதை கோடிட்டு காட்டுறேன். நாளைக்கே கூட நிலைப்பாட்டோட பேசுங்கங்கறேன். இல்ல இன்னைக்கு வரைக்கும் இல்லங்க, இல்லங்கறத சத்தமா சொல்லுங்க. அரசியல் கட்சி உங்க ஒபினியன் எதுனாலும் சொல்லுங்க. இன்றைக்கு அதான் நான் சொல்றேன். இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை சித்தாந்த தளத்திலிருந்து இவர்கள் விமர்சிப்பதை அஇஅதிமுக கணக்கில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரியாரை பிடித்துக் கொண்டு ஒருவர் வருகிறார், அது கவனிக்கத்தக்கது. அது பேசும்.